அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீட்டில் மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த 7 பொருட்களை வாங்கி வையுங்கள், பணம் கோடி கோடியாக கொட்டும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வீட்டுல வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கறத பற்றி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுல எந்த ஒரு வாஸ்து தோஷமும் இல்லாம, பணத்தடைகள் இல்லாம, கண் திருஷ்டிகள் இல்லாம பணம் பெருகணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த சில பொருட்களை நம்ம வீட்டுல வாங்கிட்டு வைக்கணும். பொருட்கள் அப்படின்னு சொன்ன உடனேவே விலை உயர்ந்த பொருட்களாக இருந்தால் நம்மளால வாங்க முடியாதே அப்படின்னு யோசிக்காதீங்க. வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா பொருளுமே ரொம்ப எளிமையா எல்லாராலையும் வாங்கக்கூடிய பொருளை தான் நான் சொல்லியிருக்கிறேன். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும், எந்த ஒரு பரிகாரங்களும் வழிபாடுகளும் நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாவே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பணம் இல்லாமல் பணம் வருவதற்குத்தான் நம்ம வழிபாடுகளையும் தாந்திரிக முறைகளையும் செய்கிறோம். அதுக்கே ஒரு சில அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ அது ரொம்ப தவறானதாக இருக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை உங்க வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்தெந்த பொருட்கள் உங்களால பேசிக்கா நீங்க வாங்கி வைக்க முடியுமோ அந்த பொருட்களையாவது நீங்க வீட்டில் வாங்கி வச்சு பாருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் நீங்கி, கண் திருஷ்டிகள் நீங்கி, செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு லட்சுமி கடாட்சமாக செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா மகாலட்சுமிக்கு உகந்த இந்த 7 பொருட்களை வாங்கிட்டு வீட்டுல வைங்க. இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த 7 பொருளை வாங்கிட்டு வீட்டுல வச்சுட்டு வேலைக்கே போகாம வீட்டுல உட்கார்ந்துருந்தா பணம் கொட்டிடுமா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ நீங்க ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம, ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்டே இல்லாம, வர்ற பணமும் ரொம்ப கஷ்டத்துல நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. வர்ற பணமே செலவுக்கு சரியா போயிடுது. மேல பத்தாம நம்ம கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அங்க கண் திருஷ்டியோ வாஸ்து குறைபாடுகளோ இருக்கும். அப்போ இந்த பொருட்களை நீங்க அங்க வாங்கி வைப்பதன் மூலமாக வீண் விரய செலவுகளை தடுப்பதோடு உங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் அப்படின்னு வருமானங்கள் அதிகரிக்க கூடும். சரி, இப்படி என்னென்ன பொருட்களை நம்ம வாங்கி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம வாங்கி வைப்பது மீன் சிலை. நான் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லி இருந்தேன், இந்த மீன் சிலை அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது. நிறைய பேர் ஃபிஷ் டேங்க் வச்சிருப்பாங்க வீட்டுல, பட் அதை நாம மெயின்டைன் பண்ண முடியாது. ஃபிஷ் டேங்க்லாம் வாங்கிட்டு வீட்டில் வச்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கு தினம்தோறும் நம்ம உணவளிக்கணும், அதற்கான பராமரிப்புகளை நம்ம செய்யணும். ஒரு சிலருக்கு இதுக்கெல்லாம் விருப்பம் இருக்காது. நாங்கள் அடிக்கடி வெளியூரெல்லாம் போயிடுவோம், ஃபிஷ் டேங்க்லாம் வச்சு எங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மீன் சிலை, மீன் ஓவியம் இருந்தா கண்டிப்பா வீட்டில் வையுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா பண வரவை அதிகரிக்க கூடும். வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்களை நீக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பா இந்த மீன் சிலை இருந்தா வாங்கிட்டு வீட்டில் வச்சு பாருங்க. வீட்டில் ஏதாவது வாஸ்து தோஷங்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகிவிடும். இரண்டாவதாக பார்க்கக்கூடியது கண் திருஷ்டி விநாயகர். நம்ம வீட்டுக்குள்ள பூஜை அறையில விநாயகர் வச்சிருப்போம், விநாயகர் விக்கிரகம் வச்சிருப்பாங்க. இப்படி நம்ம வெள்ளருக்கம் விநாயகர்லாம் வச்சிருப்பீங்க. ஆனா நம்மளுடைய வாசல் அந்த என்ட்ரியில கண் திருஷ்டி விநாயகரை மாட்டி வைப்பது அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள கண் திருஷ்டி வைத்தெரிச்சர்கள் நம்மை பாதிக்காமல் காத்து கொள்ளும். அதனால இந்த கண் திருஷ்டி விநாயகரை வாங்கிட்டு வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும். மூன்றாவது காமதேனு சிலை. பசுவும் கன்றுடன் இருக்கக்கூடியது. இது நம்மளுக்கு பித்தளையிலேயே கிடைக்குது, பிராஸ், செம்பு இதுல இருக்குது. நீங்க இது ஒரு 200 ரூபாய் 300 ரூபாயிலேயே நம்மளுக்கு கிடைக்குது. நீங்க வாங்கிட்டு உங்க பூஜை அறையில வையுங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா வற்றாத செல்வத்தை சேர்க்கும். நிறைய பேர் நாம செல்வம் சேரணும், பணம் பெருகணும்னு சொல்றோம். இது வற்றாத செல்வம். வற்றாத செல்வம்னா எப்பொழுதுமே நம்ம கையில பணம் இல்லாமல் போகாது, செல்வ செழிப்போடு நம்மளை வாழ வைக்க கூடியது இந்த காமதேனு சிலை. கண்டிப்பா வீட்டுல நீங்க வாங்கிட்டு வையுங்க. நான்காவதாக பார்க்கக்கூடியது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை சிலை. இந்த யானை சிலையிலையுமே சில சூட்சமங்கள் இருக்குது.
இந்த யானை சிலை அப்படியே அந்த தும்பிக்கையை மேல தூக்குனா மாதிரி வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கணும். அதுதான் சிறப்பான ஒரு பலனை நம்மளுக்கு கொடுக்கும். பண வரவையும் பொருளாதார நிலையில முன்னேற்றத்தையும் நம்மளுக்கு ஏற்படுத்தும். கண்டிப்பா இந்த யானை சிலை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளி. இந்த கிளி வந்து நீங்க ஒரு சிலையாகவோ இல்ல ஓவியமாகவோ நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கும்போது இது லட்சுமி கடாட்சமாக இருக்கும் நம்மளுடைய வீடு. நம்ம மதுரையை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கையில் இருக்கக்கூடிய அந்த கிளி ரொம்ப விசேஷம். கண்டிப்பா வீட்டுல கிளியெல்லாம் வளர்க்கறதுக்கு நம்மளால முடியாது. கிளியோட ஓவியம், கிளி பொம்மை, கிளியோட சிலை இதுகெல்லாம் நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல சும்மா நீங்க ஷோகேஸ் பீஸா கூட நீங்க வீட்டுல வைங்கள ஹால்ல, நிச்சயமாக உங்கள் வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இன்னொன்னு பூரண கும்பம். இந்த பூரண கும்பம் இப்ப நம்மளுக்கு பிராஸ்லயே நம்மளுக்கு பூரண கும்பம் வந்து வந்துருச்சு. வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் வாங்கிட்டு வந்து பூஜை ஏறையில வையுங்க. இது அனைத்து ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த பூரண கும்பம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமானது. 16 வகையான ஐஸ்வர்யங்களையும் நம்மளுக்கு கிடைக்க செல்லக்கூடிய ஒரே ஒரு அருமருந்துன்னா இந்த பூரண கும்பம். நம்ம வீடுகளில் நம்ம கலசமெல்லாம் வச்சு வழிபாடு செய்வதை விட இந்த பூரண கும்பம் சக்தி மிகுந்ததாக இருக்கும். இந்த பூரண கும்பம் வச்சு வழிபாடு செய்யக்கூடிய இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். நிச்சயம் இதை தவற விடாதீர்கள். அடுத்தது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. இந்த தலையாட்டி பொம்மை ரொம்ப விசேஷம். நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு சோபீஸா கூட நீங்க அதை வச்சுக்கோங்க, எந்த தப்புமே கிடையாது. வாங்கிட்டு வந்து வைங்க, நிச்சயம் மன நிம்மதி நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க, எதையாவது ஒன்றை யோசிப்பாங்க, ஒரே டிப்ரெஷன் ஆயிடும், ஒரு மாதிரி எந்நேரமும் ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டர்ப்டாவே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் மன நிம்மதி கிடைப்பதற்கு இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். இப்ப நான் இதுல வந்து 7 பொருட்களை வந்து சொல்லியிருக்கேன். இதுல உங்களுக்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைக்க முடியுமோ அதை வாங்கி வைங்க. 7ஐயும் வாங்கி வைத்தால் ரொம்ப சிறப்பு. என்னால முடியாதுமா, நாங்க அவ்வளோலாம் வசதி கிடையாது அப்படிங்கிறவங்க என்னென்ன பொருட்கள் இதுல உங்களுக்கு வாங்கி வைக்க விருப்பம் இருக்கோ முடியுமோ அந்தந்த பொருட்களை நீங்க வீட்டுல வந்து வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷ்னலாவே நான் இன்னும் 1-2 சொல்றேன். குபேரன் சிலை நீங்க வாங்கிட்டு வந்து வடக்கு பார்த்து வைங்க. கீழே ஒரு 5 ரூபாய் நாணயத்தை வச்சு அதுக்கு மேல வந்து குபேரன் விக்கிரகம், குபேரனுடைய சிலையை வச்சு அதை வந்து வடக்கு பார்த்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வடக்கு அப்படிங்கிறது குபேரனுடைய திசை. அப்ப வடக்கு பார்த்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு பணவரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னபூரணி சிலை நம்ம பூஜை அறையில கட்டாயம் இருக்கக்கூடிய விக்கிரகத்துல ஒண்ணு இந்த அன்னபூரணி. நம்ம வீட்டுல வறுமை வராமல் தடுப்பதற்கு இந்த அன்னபூரணியினுடைய அருள் நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். அப்ப அன்னபூரணியின் சிலை இருந்தாலும் அதை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கோங்க. சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.